வணக்கம் எஸ்டிஎஃப். தைப்பூசத்துக்கு பால் குடம் எடுக்கலாம் அப்படின்னு போனோம்னா உட்கார்றதுக்கே இடம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஒரு குரூப். பூஜைக்கு இனிமே தான் ஜாமான் வாங்கணும் அப்படின்னா கார்த்தி. சரி இவங்க எல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஜாமான் வாங்குறதுக்காக கேட்க வரைக்கும் போயாச்சு. கியூசிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் அப்படின்றனால ஒரு பால் குடம் ஒன்று வாங்கியாச்சு. சாமி கும்பிடுறதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் கார்த்தி வாங்கிட்டு அதுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாப்ல. டோட்டலா 60 லிட்டர் பால் தேவைப்பட்டுச்சு. ஆள் கொஞ்சம் ஹைட் வெயிட்டா இருக்கிறதுனால வெயிட்டான பொருள் நம்மள்டே கொடுத்து விட்டுறாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எல்லா ஜாமானையும் வாங்கி ஒரு இடமா வச்சு டீம்மேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டீம்மேட்ஸ் வந்தோன்னு போய் பார்த்தோம்னா கோயிலுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய கிரௌட் நின்றுட்டு இருந்தானுங்க. சோ இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியிலே உட்காந்து கார்த்தியும் கூட இருந்தவங்களும் குடத்துக்குலாம் நூல் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நூலை சுத்தி முடிச்சுட்டு கியூ போய் ஃபாலோ பண்ணோம்னா ஓவர் கிரௌட் ஆகி போச்சு. அதுலயும் வைப்பை குறைக்கவே இல்லை. 12 மணிக்கு பால் குடம் எடுக்க வேண்டிய எங்களை 12:30 மணிக்கு தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்து பட்டையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ள நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் சாமி கும்பிடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர வந்து அவங்களோட பானையில பாலை ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பால் ஃபில் பண்ணி முடிச்சோன்னு ஒரு பூஜையை போட்டுட்டு கார்த்தியும் மற்ற டீம்மேட்ஸ் அளவு குத்துனாங்க. அவங்களுக்கு அளவு குத்திட்டு எல்லாருக்கும் மாலையை போட்டு பால் குடத்தை தலையில வச்சுட்டாங்க. கரெக்டா ஒரு 3 மணிக்கு பெருமாள் கோயில இருந்து சராங்குண்டு ரோடு வழியா நேரா டோபிகாடு முருகன் நோக்கி நடந்து போய்கிட்டே இருந்தோம். கோயில நாங்க ரீச் பண்ணும்போது மணி 7:15 ஆயிருச்சு. இந்த தடவை பால் குடம் கிரௌட் கொஞ்சம் அதிகம். சிறப்பு என்னன்னா சீன மக்களுக்கு ஈக்குவலா அந்த பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. காவடி அளவு கொடுத்துறது பால் குடம் அப்படின்னு எல்லாமே அவங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோயில்கள் நுழைஞ்சோடனே நம்ம பால் குடத்தை ஒரு கண்டெய்னர்ல ஊத்திடுறாங்க. அது டைரக்டா முருகனுக்கு போய் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூவா. கடைசியில் நம்மள்ட்ட குடத்தை ரிட்டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் பாலோட கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு நம்ம விரதத்தை முடிச்சாச்சு. எதிர்த்தாப்புல இருந்த அன்னதானத்துல போய் பொங்கலும் சாம்பாரும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டாங்க. கிளம்பி வந்துட்டோம். வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.